இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பச்சைப்பயிர் சாதம் தாங்க பண்ண போகிறோம். நான் முளைக்கட்டிய பச்சைப்பயிர் வச்சு தான் இன்றைக்கி சாதம் பண்ண போகிறேன். இது முன்னாடி நாள் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை கிளாத்தில் டைட்டாக கட்டி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நல்லா முளைப்பு வந்துடும். சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு ஒரு 10, தக்காளி பெரிய சைஸ் 1, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், நான் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. காரத்துக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இது அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் அப்பளத்தோட தயிரோட போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு நெய் ஊற்றி கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.